லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் அல்லவா இருக்கிறீர்கள். Consider the ravens, for they neither sow nor reap, which neither have storehouse nor barn, and God feedeth them. How much more are ye better than the birds? இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தாவே, இந்த வேளையில் நீர் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசும்படியாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல காகங்களை கவனித்து பாருங்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காகங்களை, எத்தனோ பறவைகள் இருக்கிறது பாருங்க, காகங்களை கவனித்து பார்க்க சொல்றார். நீங்க கவனித்து பார்த்துருக்கீங்களா? காகம்னா என்னது? காக்கான்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல, ஒரு சில காகம். அப்ப இருக்கிற பறவையில அதுதான் கருப்பு, கருப்பா பயங்கரமா கருப்பா இருக்கும், அதான் காகம். பாருங்க, கிளி குஞ்சு மற்ற எல்லாமே எடுப்பாங்க, புறா எல்லாமே வளர்ப்பாங்க. ஆனா காகத்தை யார் வீடுகள்லையும் வளர்க்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, முக்கியமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது காகங்களை பற்றி. காகங்களை நீங்க கவனித்து பாருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். காகங்களுடைய குணங்கள் 23 குணங்கள் இந்த காகங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த கால வேளையில் பார்க்க போகிறோம். அதுல ஒரு 14 காரியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம், நேரம் இல்லாததுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு என்ன இல்லை, பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷர்களாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பறவைகளுக்கு ஆகாரத்தை தந்து வழி நடத்துகிற தேவன் அவருடைய சாயலாக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை போலவே அவர் ரூபமாக நம்மளை சிருஷ்டித்து பாருங்க, அவருக்குள்ள இருக்க ஜீவன், நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அவருடைய ஜீவன். நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாருங்க, நம்மள தேவன் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன் என்று இந்த கால வேளையில நான் விசுவாசிக்க வேண்டும். இந்த பறவைகளை நடத்துகிற இந்த தேவன், இந்த காகங்களை நீங்க கவனித்து பாருங்கள். இந்த காகங்களுக்குள்ள எவ்வளவோ ஒரு ஒற்றுமையை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார் சொல்லுங்க. அவர் தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. ஏன் காகங்களை கவனித்து பார்க்கணுமா? பார்த்துட்டு போயிடக்கூடாது, கவனிக்கணும். பார்த்துட்டு போயிடக்கூடாது, கவனித்து என்ன செய்ய, நிறுத்தி சிந்தனை செய்யணும். காகங்களை கவனித்து பாருங்கள். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கால வேளையிலும் கூட நாம் எந்த சூழ்நிலையும் கூட நாம் வந்திருக்கலாம். ஆனா அந்த பறவைகளை போஷிக்கிற தேவன், நம்மளை போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நம்ம கைவிட மாட்டார். இந்த பறவைகளே நடத்துகிறாரே, இவைகளே நடத்தும் போது நீ எவ்வளவு விசேஷ என் மகளாய் என் மகனாக இருக்கிறான். உன்னை கைவிடுவனா? உன்னை கைவிட மாட்டேன், நடத்துவேன் என்று இந்த கால வேளையில் தேவன் பேசுக. விசேஷவர்களாக இருக்கிறோம். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம்
யோசிப்பவன். தெய்வா நான் இதனால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கசப்புகள் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு வர கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு வர கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடு. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு விசேஷத்தவர்களா இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நாம் விசேஷத்தவர்களாக காணப்படுகிறோம். பாருங்க, எதினால் தேவன் என்னோடு இருப்பதால் நாம் விசேஷத்தவனாக காணப்படுகிறோம். தெய்வம் பாருங்க, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். வேதத்தில் உள்ள ஜீவனுள்ள வார்த்தை இந்த தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை மேன்மைப்படுத்தி நம்மை வாழ செய்கிறார். பாருங்க, அவர் நம்மோடு கூட வருகிறார். வாழ்க்கையில எத்தனோ பிரச்சனைகள், எத்தனோ கடன் பிரச்சனைகள், அறியாமல் ஏதாவது நாம் பேசி பாருங்க, சொந்த பந்தம், இந்த உலகமே நம்மை கைவிடலாம், தாய் தகப்பனோ நம்மை விட்டு விலகி போகலாம். இந்த கடன் பிரச்சனையில ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு வழி இல்லாமல் இருக்கிற வேலையிலும் கூட நம்ம சொந்த பந்தம் நம்ம யார நேசித்தோமோ அவ எல்லாவற்றையும் நம்மை விட்டு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய் விடுவாங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல. உன் தாய், உன் தகப்பன், உன் சகோதரன் வைத்த அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். நம்முடைய தேவன் அவருடைய அன்பு என்றென்றைக்கும் மாறாது. நம்மளை ஒவ்வொருவரையும் முடிவு பரியந்தமும் அவருடைய அன்பு நம்மளை தாங்கி வழி நடத்தும். எத்தனை பேருக்குள்ள தேவ அன்பு நம் இதயத்தில் இருக்கிறது. காகங்களை நீ கவனித்து பார், நான் அவைகளை போஷிக்கிறேன். இந்த பறவைகளை விட நீ எவ்வளவு விசேஷ ஜனமாய் இருக்கிறாய். இன்று இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை மேல் நாம் நம்பிக்கை வைத்து விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். என்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கசப்பான வாழ்க்கை நாம் செய்து கொண்டிருக்கலாம். நித்தம் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நாம் காணப்படலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா நம் இருதயத்தை, நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் ஒருவர் தவிர ஒருவராகிலும் புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. மனுஷன் பணம் இருந்தா மதிப்பான், தேவன் அப்படி அல்ல. வறுமையிலும் துன்பத்திலும் பாருங்க ஆசீர்வாதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய அன்பு நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அவர் நம்மளை கைவிட மாட்டார். அந்த கால வேளையில தேவனுடைய அன்பு, தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் பேசுகிறார். எத்தனை பேர் தேவனுடைய அன்பை இந்த கால வேளையில் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம்? அன்பான தேவன் என்னோடு வந்தா போதும், வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பரவாயில்லை. ஆனா அன்பான மரம் என்பது தேவன். அன்பான தேவன் என்னோடு கூட வருகிறார், அது போதும். என் வாழ்க்கையில அவர் எனக்குள்ள வந்துட்டா என் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை அவர் மாற்றுவார். இந்த சோதனை தீர்க்க தரிசன ஆராதனை பகுதியில தீர்க்க தரிசன வார்த்தையிலும் கூட அப்படிதான் இருந்தது. சோதனை நாட்கள்ல என்னை தேடு, என் நாமத்தை நீ பிடித்துக்கொள், நானே உன்னை விடுவிப்பேன் என்று அவர் பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடைசி நாட்களை எதற்கும் கவலைப்படக்கூடாது. உன் விண்ணப்பங்களை
ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு நீ தெரியப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மனுஷர்கிட்ட சொன்னா உதவி செய்ய மாட்டான், 10 பேர்கிட்ட சொல்லி நம்மளை கேவலப்படுத்திடுவான். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் நாம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அவரே நம்மளை அழைத்த தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நீ தேவனிடம் என்ன செய்யணும்? அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நீ காகங்களை கவனித்து பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பார்க்கிறோம், ஏன் காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார்? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எல்லாருமே சொல்லலாம், சிறு பிள்ளையில இருந்து யாரும் சொல்லலாம். காகங்களை ஏன் கவனிக்க சொன்னார்? வேத வசனத்தில் உள்ளது முக்கியமானது சொன்னாங்க, ஒற்றுமை. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க தெரிஞ்சது. வேற நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம். நாம் ஒற்றுமையா இருக்கிறோமா? ஒரு குடும்ப கடன் பிரச்சனையில இருக்கும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம் உதவி செய்யறோமா? ஒரு சமாதானம் இல்லாம இருக்கு, அதுக்காக நாம் உதவி செய்யறோமா? காகங்கள் பாருங்க, இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர், எத்தனோ பறவைகள் இருக்கு, காகங்களை நீ கவனித்து பார், அதுக்குள்ள சுபாவத்தை நீ கவனித்து பார் என்று இந்த கால வேலை சொல்றார். ஒற்றுமையாக இருக்கு காகம், அது தானா திங்க, அது சாப்பிடாது பாருங்க, அவ்வளவு ஒற்றுமை. வேற என்ன இருக்கு காகங்கள்ல? சொல்லுங்க குணங்கள். கூப்பிடும் பாருங்க, செத்து கிடந்தாலும் என்ன செய்யுமா? எல்லாரையும் பரிதாபமா வாங்க, நம்ம இனம் என்ன செய்யுது? செத்து போய் கிடக்கு. அவ்வளவு ஒற்றுமை இந்த காகத்துக்கு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகங்களை இப்ப நான் செய்தி இந்த வார்த்தை கொடுக்கும் போதே 2-3 இடத்துல செய்தியை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை சொல்லும் போது காகங்களை நான் கவனித்து பார்ப்பேன். ஆனா இங்க பஞ்சமே இல்லை காகங்களுக்கு, ஏதாவது 1-2 தான் வரும். ஊழியம் பார்த்த இடத்துல நிறைய இருக்கு. ஆனா இங்கேயும் நான் கவனித்து பார்த்தேன். கவனித்து பார்த்து தான் ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்க்கணும் அப்படி சுபாவங்களை. கிண்ணி கோழி இருக்கிறத நீங்க பார்த்தீங்க, பூச்சி எதுவும் வரவிடாம கொத்தி தின்றோம். 2 கிண்ணி கோழியுமே நாய் என்ன செஞ்சிருச்சு, ஒன்னு ஏற்கனவே தூக்கிருச்சு. நேராக பார்க்கும்போது இன்னொன்னு அங்க சத்தம் போட்டு வராது, விரட்டுறாரு. ஆனா அது தூக்குனதுதான் கவிட்டு போயிருச்சு. ஒரு ஆட்டுக்குட்டிலாம் திங்குது பாருங்க. அப்படிலாம் இருக்கு, நாய் அப்படி நிறைய கிடக்கு. அப்படி இருக்கிற இடத்துல நல்லா கவனித்து பாருங்க. டெய்லி நாங்க சாப்பாடு அங்க போடுவோம், வேஸ்டா ஆகுதேன்னு சொல்லிட்டு அதுக்காக காகங்களுக்கு என்ன செய்வோம்? அது ஒரு உயிர் தானே சொல்லிட்டு அது நன்றிய பாருங்களேன், தூக்கிட்டு போகும். எங்களை கூப்பிடுது, நிறைய வருது, ஒரு 40 காகங்களுக்கு மேல இருக்கும். வந்துட்டு ஏன் இப்படி காக்கா வருது வீட்டு முன்னாடி செவர்ல நிக்கும், எங்களை கவனிக்கும். நாங்க கவனிக்கணும், அது என்ன செய்யுது? எங்களை கவனிக்குது. ஏன்னா அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கு. நாங்க உணவு சாப்பாடு போடுறதுனால, இந்த நன்றி இருக்கிறதுனால நாய் தூக்கிட்டு போகுது, எஜமானே தூக்கிட்டு போகுது வாங்க சொல்லிட்டு அது என்ன சொல்ல தெரியல, கூப்பிடுது, கான்னு கூப்பிடுது. ஏன் இப்படி சத்தம் போடுதுன்னு பார்த்தா அங்கிட்டு ஒரு சத்தம், ஐயோ உங்க கோழியத்தான் தூக்கிட்டு போகுது பாருங்க. அப்ப நன்றி இருந்தபடினால வந்துட்டு அது ஒற்றுமையா சாப்பிடும். இந்த கிண்ணி கோழியும் இந்த காகமும் சாப்பாடு வச்சு அவ்வளவு இருக்கும். யோன போதை கண்ணு முன்னாடி பாருங்க எங்களுக்கு வெளிப்படுத்துது. அப்ப இந்த காகம், இந்த காகத்துல அவ்வளவு விசேஷ. அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும்? ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், நம்ம சீக்கிரம் எடுத்து நான் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் ஒருவர் எடுத்தவங்க வாசிக்கலாம். மைக்கில வாசிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்கள் போதும் பாருங்க. அப்ப யார சொல்ற? எலியாவ சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களை கட்டளையிடுவேன் என்றார். ஏன் காகங்களை கட்டளையிட சொன்னார்? வந்து அந்த அக்கிரமம் அந்த தேசத்துல பாருங்க. அப்ப வந்து மழை அந்த தேசத்துல பெய்யாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் இந்த தீர்க்கதரிசி எலியா சொன்னார். தேடிக்கிட்டு இருக்காங்க அவனை அடிச்சு கொல்றதுக்கு. அப்ப ஒரு இடத்துக்கு என்ன செய்ய, ஆற்றுக்கு யாரும் ஆத்துக்கு போக மாட்டாங்க, அதுவும் ஆள் போகாத இடம். அப்ப எதுக்காக காகங்களுக்கு கட்டளையிட்டார்? போஷிக்க. எலியாவை போஷிக்க எத்தனோ பேர் மனுஷரை கட்டளையிடலாம், மனுஷரை கூட ஆண்டவர் நம்பல. இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு இடத்துல பாக்குறோம், மனுஷருக்குள்ள இருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும், சிஷ்யத்தவருக்கு தெரியாதான். அதனால மனுஷருக்குள்ள இருக்கிறது எல்லாமே தெரியும்னு வேத வசனம் இருக்கு. காகங்கள் எலியாவை போஷிக்கிறதுக்கு காகங்களுக்கு கட்டளையிட்டாராம்.
எத்தனோ ஜனங்கள் இருக்கு. எதுக்காக இப்படி சொன்னாரு? காகங்கள் பாருங்க, காகங்கள்லாம் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. ஒரு ஆள் போகுதுன்னா அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எவனோ சின்ன பையில அனுப்புனாலும் எங்கேயோ போறான் பாப்பா, அவன் அங்கிட்டு தான் இருப்பான், பின்னாடியே போய் என்ன செஞ்சா பிடிச்சிருவாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதனாலதான் காகங்களுக்கு கட்டளை இடுறார். எத்தனோ பேர் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி கூட இருக்காங்க, இருந்தாலும் யாரையும் ஆண்டவர் நம்பல. அதனாலதான் இந்த காலவேளை நீங்க மனுஷரை ஒருவராகிலும், ஊழியக்காரரோ மனுஷரோ எல்லாம் சுவாசம் உள்ள மனுஷர்கள். ஆகவே தேவன் இப்பொழுது பலிபீடத்தில் தேவன் பேசுற வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளணும். ஊழியக்காரர்களையோ மனுஷர்களையோ நம்பிக்கை வைத்து பிடித்து கொண்டா ஏமாந்து போய் விடுவோம், அவமானம் அடைவோம். ஆகவே பாருங்க, அதனாலதான் போசிக்க, எலியாவை போசிக்க காகங்களை அனுப்புவதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த காகம் பாருங்க போகும்போது யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆகவே இந்த கால வேளையிலும் கூட இந்த காகங்களை பற்றி தேவன் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறதா நாம் இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் அந்த காகங்கள் பாருங்க, அவனுக்கு விடிய காலம் அப்பமும். இந்த தொடர்ந்து 6வது வசனத்தையும் வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். பாத்தீங்களா, இறைச்சி நல்ல ஒரு ஆகாரம். தேவன் கொடுக்குறது சாதாரணமா இருக்காது. நம்ம வைக்கிறது கருகி போயிடும், வாயில வைக்க முடியாது. அப்ப தேவன் கொடுக்கிற ஆகாரம் ருசிகரமாக இருக்கும். வரும் விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். காகம் வாயில முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல பாருங்க. அதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். தேவன் கொடுத்து சாதாரணமா இருக்கும். காகம் நினைச்சிருக்கும், நித்தமனை போசிக்கிறீர் ஆண்டவர். ஆனா கட்டளையிட்டு இருக்கார் காகத்துக்கு. ஐயோ ருசிகரமா மூக்கெல்லாம் தொலைக்கிறேன், ஐயோ நான் சாப்பிடணுமே ஆசைப்பட்டிருக்கும் இந்த காகம். ஆனா ஆண்டவர் சொன்ன கட்டளையே நிறைவேற்றணுமே பாருங்க. வாயில வச்சுட்டு தான் போகுது, வாயில கவிட்டு தான் போகுது. அவ்வளவு ருசிகரமா இருக்குது பாருங்க. அது ஒண்ணும் செய்ய முடியல. அதுதான் இச்சை அடக்கம். ஆவியின் கனியில இச்சை அடக்கம். இப்ப தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுறது ஒரு காகம். 5 அறிவு உள்ள பாருங்க அதை விட நமக்கு ஒரு அறிவு ஆண்டவர் கூட தந்திருக்கிறார். நம்ம எவ்வளவு விசேஷவர்களும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த மகிமை நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், காகங்களுக்கு அவர் கட்டளை இடுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் காகங்களை கவனித்து பார்க்க சொன்னார்? காகமிடம் இருந்து அநேக காரியங்களை, ஆவிக்குரிய காரியத்தை பற்றியும் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த நாட்கள்ல மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. ஒன்று, காகம் எப்படி சத்தமிடும்? சொல்லுங்க, காகம் எப்படி சத்தமிடும்? எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் ஞாபகம் கொடுத்திருக்கிறார். எப்படி சத்தமிடும்? கா கா கான்னு கத்தும். என்ன செய்யும்? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடணும். காகம் பாருங்க எப்படி கான்னு கூப்பிடுது பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போலவே நாம் தேவனை, கர்த்தரை நோக்கி சத்தமாய் நாம் துதிக்க வேண்டும். துதிப்பதில் நாம் ஒரு குறைவும் வைக்க கூடாது. விடுவிக்கிற தேவனை நோக்கி கூப்பிடணும். ஒரு காகம் கா கா என்று என்ன செய்து சத்தத்தை முழு பலத்தையும் கொடுத்து கூப்பிடுது. அது போலவே நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நாம் கர்த்தரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி நாம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். இரண்டாவது, காகம் எப்பொழுதும் விழித்திருக்கும், கவனமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். யாரும் அதை என்ன செய்ய முடியாது, பிடிக்கவோ அடிக்கவோ முடியாது. அதுபோலவே நாமும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் விழிப்போடு காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விழிப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாராவது இந்த காக்கா குஞ்சுகளை, நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது குஞ்சு நல்லா தான் இருக்கும், கருப்பா இருக்கு, அதை எடுப்போன்னு ரேசாதான், மரம் ஏற தெரியாட்டியும் உயரமா இருக்குன்னு துரட்டி கம்ப வச்சு இழுத்தேன். தலையில நல்ல ஒரு கொத்திருச்சு, விடல. ஐயோ என்னடா கொத்துதுன்னு ஓடிட்டேன். நான் பாட்டுக்க விரட்டிருச்சு, ஓடுறோம் வர வீட்டுக்குள்ள போன போது விட்டுச்சு.
நல்ல வழிக்கு கர்த்தர் பாதுகாத்தார் பாருங்க. அதனாலதான் இந்த இடத்துல என்னது, இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குஞ்சுகளை என்ன செய்யாதான் தூக்க விடாது, இந்த காகத்தை நீ அடிக்க முடியாது, கைக்கு அமுடாது. அது போலவே நாமும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் விழிப்போடு காணப்பட வேண்டும். காகங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா அது தூங்காது. கோழி தூக்கம் சொல்றாங்களே அது மாதிரிதான், அதை பிடிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு நாம் மனத்தெளிவோடும் விசுவாசத்திலும் தேவ அன்பிலும் நாம் வளர வேண்டும். ஒரு தெளிந்த புத்தியுடன் நாம் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்று 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். இந்த காகங்களை பற்றி சொல்லிட்டு அப்படியே போகல, வேத வசனத்துல ஆதாரத்தை வைத்து போயிருக்கிறார். அப்ப நான் விழிப்புள்ளதாக இருக்கணும் சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த வசனத்தை தந்திருக்கிறார். வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். காகம் விழித்திருக்கு. அதே மாதிரி என்ன செய்? விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிருக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க. அப்ப அடுத்து பார்க்கிறோம், விசுவாசத்தில் உறுதியா இருந்து என்ன செய்யணுமா? அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்க வேண்டும். ஆகவே இந்த காகங்கள் விழித்து இருக்கும். அதுபோலவே அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குஞ்சுகளை பாதுகாக்கும். அதுபோல தேவனோடு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லி கவனமாக நீ கவனிக்க வேண்டும். பிள்ளை எங்க போகுது, தவறான வழியில போகுதா, நீ கவனிக்க வேண்டி உன்மேல் விழுந்த கடமை. உனக்கு 2 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ 10 பிள்ளைகளோ ஆண்டவர் தந்திருக்கலாம். பிள்ளைகளை பெறுவது பெருசு இல்ல. இந்த பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்துல நீ வளர்க்கிறையா, ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் என்னையும் கேட்பார். ஆகவே அந்த காகம் பாருங்க விழித்திருக்கு. தன் குஞ்சுகளை பாதுகாக்க முடியாய் தூக்கத்தை தியாகம் செய்யுது. ஒரு சுதாரிப்பாக இருக்கிறது. அதுபோலவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும். ஜெபத்துல விடிய விடிய விழித்திரு ஜெபிக்காம இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்ல. நாம் விழித்திருக்கணும், ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். இந்த வசனம் அதான் பார்க்கிறோம். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல. நம்முடைய தேவன் இயேசு யூதா கோத்திரத்தின் சிங்கம். இந்த இடத்துல பார்க்கிற சிங்கம் போல டூப்ளிகேட் பிசாஸ். பாருங்க, சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒவ்வொரு வீடுகள்லையும் பாப்பான். சமாதான கேடு உண்டு பண்ண, உங்களை அவமானப்படுத்த, உங்களை கேவலப்படுத்த, அதுதான் அவனுடைய வேலை. சுற்றி திரிவான். ஆகையால் தெளிந்த புத்தி உனக்கு வேண்டும். விழித்திருந்து நீ ஜெபிக்க வேண்டும். வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பார்க்கிறோம். விசுவாசத்திலும் நாம் உறுதியாயிருந்து அவனுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நில்லுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். குஞ்சுகளை அந்த காகம் காப்பாத்த அடிச்சாலும் நான் என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன், குஞ்சுகளை நான் காப்பாற்றுவேன். அவ்வளவு பாருங்க அதால முடியாட்டியும் கூப்பிடும். கான்னு கூப்பிட்டு என்ன செய்யுது? எல்லா காகங்களும் வரும்பொழுது வந்த சத்துரு ஓடி போயிடும். ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கவனமாக நீங்க நல்ல ஒழுக்கத்துல நடக்க வேணும். பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேணும். எத்தனை பேர் இந்த கால வேளையில எழுந்து ஜெபம் பண்ணீங்க, வேதத்தை வாசித்தீங்க? கைகளை உயர்த்துவோம். நீங்க உள்ளதென்று சொன்னது நல்லதுதான். நீங்க வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை அதுதான் நமக்கு பாதுகாப்பு. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த நேசிக்கிறவர்களுக்கு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ வார்த்தை நமக்குள்ள இருந்தா எந்த சத்துரும் நமக்குள்ள வர முடியாது. நம் குடும்பத்துல கஷ்டங்களை கொண்டு வர முடியாது, சமாதான கேட கொண்டு வர முடியாது. அதுக்கு நீ விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாசுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசத்தில் நிற்கும் போது தைரியமும் பலனும் நமக்கு கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அவரை பற்றும் விசுவாசத்தால்
அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. In whom we have boldness and access with confident by the faith of him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வாசிக்க கேட்ட வசனத்துல பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். தைரியமாக இருக்கிறார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நமக்குள்ள தைரியம் இருக்கிறதா? அவருடைய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க போதும் கூட, அவரை நாம் எதிர்கொண்டு அவரை சந்திக்கும் பொழுதும் கூட நாம் தைரியம் உள்ளவர்களாக அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எனப்படுவதற்கு நாம் இந்த நாட்கள்ல பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள், இந்த நாட்களில் அவருக்கேற்ற ஒரு பிரியமுள்ள ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டியது இந்த நாட்களில் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. அப்ப சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தரும் யூதா கோத்திரத்தின் சிங்கம். அவர் நமக்குள் இருக்கும் போது நாம் தைரியமாக இருப்போம். அவர் நமக்குள் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மூன்றாவது நாம் பார்க்கிறோம், காகம் யாரையும் நம்பாது என்று பார்க்கிறோம். முதலாவது என்ன பார்த்தோம்? என்ன செய்யணும்? முதலாவது சொல்லுங்க பார்ப்போம். காகம் எப்படி சத்தமிடும்? அதுபோல நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இரண்டாவது, காகம் எப்பொழுது என்ன செய்யும்? விழித்திருக்கும். அதுபோல நாம் விழித்திருந்து என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், காகம் யாரையும் நம்பாது. அது மாதிரி நாம் சுவாசம் உள்ள மனுஷனை ஒருபோது நீங்க நம்ப கூடாது. நம்பினா கடைசி நேரத்தில் காலை வாரிட்டு போயிடுவான். அது ஆண்டவர் நல்லா சொல்லியிருக்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். இந்த காகம் பாருங்க, ஒரு பறவை, அதை கவனிக்கணும் நீங்க. மூன்றாவது சுபாவம், காகம் யாரையும் என்ன செய்யாதான்? நம்பாது. யாராவது ஆகாரம் வைத்தாலும் உடனே என்ன செய்யாது? இந்த காகம் சாப்பிடாது. அதுபோலவே நாமும் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப கூடாது என்று ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று பார்க்கிறோம். மைக்கில் வாசிங்க. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இப்ப மனுஷனை நம்ப கூட அந்த காகம் பாருங்க, அந்த காகம் அதெல்லாம் நீ அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்ன, கவனித்து பார். இந்த காகங்களுக்குள்ள அவ்வளவு விஷயங்களை, குணங்களை நான் வைத்திருக்கிறேன். இந்த பறவைகளை விட நீ எவ்வளவோ விசேஷ ஜனமாய் மகனாக இருக்கிற, உனக்கு ஆவிக்குரிய வரங்களை வைத்திருக்கிறேன். உன்னை மேன்மைப்படுத்தி தான் நான் உன்னை பார்ப்பேன். பாருங்க, அந்த மகிமை நமக்கு தான் தெரியல. அந்த காகம் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாரும் என்ன செய்யாதான் நம்பாது. அதுபோலவே நாம் நாசிக சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப கூடாது என்று இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, காகம் நாளைக்காக என்ன செய்யாது? விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது, மனுஷரை நம்ப கூடாது. நாலாவது, காகம் நாளைக்காக கவலைப்படாது, ஆகாரத்தை சேர்த்து வைக்க.
அதையும் சேர்த்து வைக்காது இந்த காகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாமும் கூட நாளைக்காக கவலைப்படக்கூடாது என்று பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் சீக்கிரம் எடுத்து நாம் வாசிக்கலாம். வாசிங்க, எடுத்துவங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு நீங்க தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷருக்கு தெரியப்படுத்தினா அவன் எல்லாவுக்கும் விளம்பரம் பண்ணிட்டு நம்மளை கேவலப்படுத்திடுவான். நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீ தேவனுக்கு நீ தெரியப்படுத்தணும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 147 9வது வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கா குஞ்சு. இப்ப நம்ம காகங்களை பற்றி தான் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த காகம் பாருங்க விசேஷ குணங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். இந்த பறவைகள், இந்த காகத்தை போஷிக்கிற தேவன் நம்மளை போஷிக்க மாட்டாரா? கர்த்தர் மேல் நீ நம்பிக்கை வைத்து விசுவாசித்தால் நிச்சயம் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அதுபோலவே நாம் என்ன செய்யணும்? நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இது ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. நாமும் நமது எல்லாம் தேவைகளுக்காக கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரையே நோக்கி கூப்பிட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கண்கள் காணப்பட வேண்டும். அங்கிருந்துதான் நமக்கு ஆசீர்வாதமும் வேண்டும். மனுஷர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஏதோ கொஞ்சம் நன்மையை செய்வான், நாளைக்கு சொல்லி காமிச்சிருவான். ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கி காணப்படும். இந்த காகம் பாருங்க, ஆண்டவர் இந்த குஞ்சுகளை போஷிக்கிறதுக்கு பாருங்க, காகத்தினுடைய இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். பாருங்க அது கர்த்தரை நோக்கி இருக்கிறதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கும் கவலைப்படல, காக்கை குஞ்சுகளுக்கும் என்று நாம் பார்க்கிறோம் வசனத்துல. அப்ப கர்த்தரை நோக்கி இருக்கு. இந்த பறவைகள் இப்படி இருக்குமானால் நாம் விசேஷவர்களாக இருக்கிறோம். நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல நாம் கூட அவரையே நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது, காகம் கூடி வாழும் ஒரு பறவையாக இருக்கிறது. எத்தனையோ பறவைகளை நாம் பார்க்கிறோம், ஆனா அந்த காகம் மட்டும் கூடி வாழுகிற ஒரு பறவையாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வேளையில இந்த திருவசனத்தின் மூலமாக காகங்களை கவனித்து பார் என்று தேவன் நம்மோடு பேசுகிறார். காகத்துக்கு ஏதாவது ஆனால் காகம் செத்து போனாலும் காகம் அந்த இடத்திற்கு அநேக காகங்களை கூட்டி வரும். ஒரு ஜாக்கிரதையை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலவே நாமும் ஒருவருக்கொருவர் ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 133வது சங்கீதம் 1வது வசனம். இதயமாக இந்த பலகையில் நீங்க எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த காகம் செத்து போனாலும் பாருங்க, நல்ல காரியத்துக்கு போகாட்டியும் இந்த வேத வசனத்துல அதுவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மரணத்துக்கு என்னதான் செய்யணுமா?
போய் இந்த ஒற்றும் ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. சபைகள்ல ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளை இயன்ற மட்டும் நமக்கு என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து என்ன செய்யணும், உதவி செய்யணும். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது போலவே நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். ஒரு பறவை செத்துட்டா எல்லா பறவையும் கூப்பிடுது. அது போலவே ரட்சிக்கப்பட்ட நாம் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம் வேண்டும். அதனாலதான் சபை கூடி வர்றதுல ஒரு சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். இது ஐக்கியத்தை குறிக்குது. எல்லாரும் 6 நாளும் வேலை செய்தாலும் 7வது நாள் இந்த ஓய்வு நாளில், இந்த பரிசுத்த நாளில், இந்த மன மகிழ்ச்சியான நாளில் எல்லாரும் கூடி வருகிறோம். கூடி வர்றது மாத்திரமல்ல, என்ன செய்யணுமா, நம்ம ஐக்கியமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கூடி விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ விசாரிக்கும் போது கர்த்தர் உனக்குள்ள காணப்படுகிறார், வாசம் செய்கிறார். அது போலவே இந்த பறவை பாருங்க, எல்லா காகங்களையும் கூப்பிடும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அது போலவே சகோதரர் பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று நாம் அது போலவே நாம் ஐக்கியமாக காணப்பட வேண்டும். 6வது நாம் பார்க்கிறோம், காகம் அதிகாலையில் அதிகாலமே எழும்பி விடுமா இந்த பறவைகள். அதனாலதான் அதிகாலை வேளையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலை சேவல் கூகும், பறவைகள்லாம் கம்பீர் அதிகாலை எழும்பிவிடும். அது போலவே நாமும் தேவ பிள்ளைகள் எட்டாவது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, அதிகாலையில தேவனை நீங்க தேடுறீங்களா? தேடுகிறவர்கள் தான் என்ன செய்ய முடியுமா, தேவனை கண்டடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலவே என்றும் வாழ்த்து என்னை தூக்கி எடுத்தாரேசு. ரட்சித்தாரேவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள் என்று. ஆகவே காகங்கள் பாருங்க அதிகாலையே எழும்பிவிடும். அதுபோலவே நாம் அதிகாலை எழுந்து தேவனை தேட வேண்டும்.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீ தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 7வது நாம் பார்க்கிறோம், காகம் குளித்து அனுதினம் என்ன செய்யும்? உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். காகம் நம்ம பார்க்கிறோம், கருப்பா இருக்குன்னு அருவருக்கு நம்ம பார்க்கும் போது அசுத்தமா தெரியும். ஆனா அந்த காகம் தான் என்ன இருக்கு? சுத்தமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நாம் இருதயங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். சரீரத்தையும் பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும். ஒரு சிலர் 2 மாசம் 6 மாசம் கூட குளிக்காம இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். இந்த காகம் பாருங்க, தன் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். அது போலவே தேவ பிள்ளைகள் நாமும் பேச்சிலும் கிரியைகளிலும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the poor in heart, for they who called see God. ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த காகம் அனுதினமும் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். அதுபோலவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பேசுற பேச்சிலும் பரிசுத்தமாக சுத்தமாக பேச வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களை சேர்க்க முடியாதான் ராஜாதி ராஜா 2வது முறையாக பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய், சிந்தையில் சுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்க முடியாக வரப்போகிறார். ஆகவே நாம் கூட என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நம்ம சுத்தமாக, நம் இருதயமெல்லாம் சுத்தமாக இருக்கிறது என்று தேவன் பார்க்கிறார். நம்ம பேச்சு சுத்தமா இருக்கா? ஒரு சிலர் பேசுனா கெட்ட வார்த்தையா இருக்கும், பக்கத்தில் நிக்க முடியாது பாருங்க. அப்படி உன் ஜீவியத்தில் எப்படி இருக்குமானால் நீ காகங்களை உடனேயே இந்த நிமிஷத்துல நீ கவனித்து பார்க்கணும். காகங்கள் பாருங்க உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள, பக்கத்தில் கூட உட்கார முடியாது. ஒரு சிலர் பாருங்க, அது தமிழ்ல பிடிக்காத வார்த்தை குளிங்கன்னு சொன்னா கோபம் வரும். அந்த அளவுக்கு நம்ம அநேகரை பார்த்திருக்கிறோம் பாருங்க. அது குளிர்து, என்னால குளிக்க முடியாது, அப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க காகங்களை நீ கவனித்து பார். உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் இருதயமும் பரிசுத்தமாக எப்பொழுதும் நீ வைத்துக் கொள்ள வேண்டும். ஆராதனை பகுதியில் கூட கர்த்தர் பேசினார், நான் பரிசுத்தர், உங்கள் நடக்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பேசினார். ஆகவே நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 8வது காகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகம் சாப்பாடு கிடைச்சா தானும் சாப்பிட்டு என்ன செய்யும்? மற்ற காகங்களை கூப்பிடுமா, அத்தனை வாய்க்குள்ள போட்டுறாரு பாருங்க. நம்ம அநேகரை பார்த்திருக்கிறோம், ஏதாவது விசேஷம் வச்சா அந்த மட்டன் குழம்பு வச்சாலும் கதவை பூட்டிட்டு வைப்பாங்க, வெளியில வாசனை வந்துருச்சுன்னா வந்துருவாங்க பாருங்க. அப்படிலாம் அந்த மத்தியில நம்ம காணப்படுறோம். இது இந்த காகத்தை கவனித்து பாருங்க. இந்த கால வேளையில அதான் ஆண்டவர் சொல்றார், எத்தனோ பறவைகள் இருக்கு, காகத்துக்குள்ள அவ்வளவு விசேஷமாக இந்த குணங்களை நீ கவனித்து பார். அதுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டா எல்லா காகங்களையும் என்ன செய்யுமா? கூப்பிடுமா. கூப்பிட்டு என்ன செய்யும்? ஆகாரம் கொடுக்கும். அது போலவே நாமும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு என்று ஏசாயா 58வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். போதும் பாருங்க. அப்ப நீ என்ன செய்யணுமா? அதுதான் உகந்த ஆண்டவர் பிரியப்படுகிற உபவாசம். வீடை தேடி வந்துட்டான், நல்லா இருக்கும் போதெல்லாம் வருவாங்க, ஆனா கஷ்டப்படும் போது உன்னுடைய குணங்கள் எப்ப அறியணும்னா, நீ சுகமில்லாம இருக்கும் பொழுது, நீ செயல்ல இருக்கும் பொழுது பாருங்க. அப்போஸ்தலராகிய பவுலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி செயல்ல இருந்தா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தியா, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தேன். அதைத்தான் ஆண்டவர் கேட்பார்.
ஒரு மனிதனை நல்ல குணங்களை புரிந்து கொள்ள வேணும்னா நம்ம கஷ்டப்படும் போது நம்ம வீடை நோக்கி போங்க, தெரியாத மாதிரி மாறி போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட தேவன் நம்மோடு பேசுகிறார். அப்ப பாருங்க, வந்துட்டு ஒரு மனிதனுடைய குணங்களை அறிய வேணும்னா கஷ்டப்படும் போது வாங்க கதவை பூட்டிக்கிடுவாங்க, உள்ள விட மாட்டேன். ஏதாவது கேட்டுருவானா, நீ அந்த நேரத்துல உதவி செய்யணும். இந்த கஷ்டத்தை விட்டது ஆண்டவர் தான். பாருங்க, அந்த நேரத்தில் நீ உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீ ஏதாவது உதவி செய்யறியா, இந்த எண்ணமாவது உனக்குள்ள இருக்கா? ஆண்டவர் சோதிக்க முடியாத தான் அப்படிப்பட்டதெல்லாம். அதான் ஆண்டவர் பணக்காரனையும் ஏழைகளையும் உண்டாக்குனவர் யாரு? ஒரு தெய்வம் தான். அப்ப பாருங்க, உதவி செய்யத்தான் உனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார். அப்ப நீ கொடுக்கறதுக்கு தான். நீ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீ நீ கொடுக்கிற இருதயம் உனக்குள்ள இருக்க வேணும். இந்த காகம் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா காகங்களையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எழுப்புதல் ஆதியில நம்ம இருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அவ்வளவு ஒரு எழுப்புதல். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 44வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். விசுவாசிகள் எல்லாரும் நீங்களாம் யாரு? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து. நீங்க எல்லாரும் ஒருமித்து இருக்கிறீங்களா? நாங்க எல்லாரும் ஒருமித்து இருக்கிறோம். சொல்றவங்க ஹல்லேலூயா போடுங்க. ஹல்லேலூயா. நல்லா மாட்டிக்கிட்டீங்க, அடுத்து வரும். சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். and all that believed were together and had all things common. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் எல்லாரும் எப்ப? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர் போய் தேற்றவாளனை அனுப்பினார். சத்திய ஆவியானவரை அனுப்பின பிறகு இந்த பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டுட்டார். எல்லாரும் இருதயத்தை ஊற்றப்பட்ட அந்த நேரத்துல ஜனங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாருங்க, எல்லாரையும் பார்த்தா பெத்த புள்ள மாதிரி தெரியுது, ஐயோ என் பிள்ளைப்பா சொல்லிட்டு. ஆனா ஒரே இருதயம், அதை ஒருமித்து, நீ வேற, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த எண்ணமெல்லாம் வரல. எப்ப? இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல அப்படிதான் பாக்குறோம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தாங்க. யாராவது அனுபவிக்கிறோமா? ஒருத்தருக்கு சொத்து அதிகமா இருந்தா பூரா வித்து என்ன செய்யறாங்களா? அப்போஸ்தலர் பாதத்துல வைத்தார்கள் என்று நீங்க வாசிங்க. வீடுகள்ல போய் நேரம் இல்ல. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாய் அனுபவித்து கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்கல. ஏன்னா தேவ அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டுட்டா எல்லாரையும் ஒண்ணு போல நீ பாப்ப, எல்லாரையும் நேசிப்ப. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த கடைசி நாட்கள் இந்த ஒற்றுமை நமக்குள்ள வர வேண்டும். என்னைக்கு இந்த மனது வருகிறதோ, விசுவாசிகளாம் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். நாம் என்னைக்கு இந்த ஒரு மனது ஆவி வருதோ, அன்றைக்குதான் பெரிய எழுப்புதலை கர்த்தர் தேசத்திலே கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் லாசரு இந்த 2 பேரையும் பார்க்கும் பொழுது பாருங்க, ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல எத்தனோ வீடு இருக்கு போயிருக்கலாம். ஏன் ஐஸ்வர்யவான் வீட்டுல இருக்கணும்? எத்தனோ வீடு இருந்தா நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அதான் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து சோதிக்கிறார் ஆண்டவர். அதில் ஏழைய லாசருவ வைக்கிறான். ஒரு தன் பச்சை தண்ணி கூட தரல. விழுகிற சோத்து பறக்க ஒரு நாய் நக்கிட்டு போயிடுச்சு. பாருங்க, அப்படி சோதிப்பார் ஆண்டவர். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, 2 பேருமே மறிக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் நரகத்துல கொடிய வேதனை படுகிறத பாக்குறோம். ஆனா அந்த லாசர் பூமியில கஷ்டப்பட்டான். ஆனா பரலோகத்தில் ஆபிரகாம் அடியில இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீ எதற்கு நீ கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மனதின் ஆவி, இந்த ஒற்றுமை வேண்டும். அதுதான் ஐக்கியம். நாம் எல்லாரும் ஒருமித்து வந்திருக்கிறோம். பேச்சில் அல்ல, செயல்ல நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் காண்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனோ ஊழியங்கள்ல பணம் இருக்கு, எங்கடா வப்போம் இல்லாம இடத்து மேல இடம், கட்டடத்து மேல கட்டடம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் நாமத்தினால எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே வருவேன்னு சொன்னார். அந்த ஆலயம் சொல்லல,
அந்த சபை என்ன, வெயிலுக்கும் மழைக்கும் இல்லாதபடி ஒரு கட்டடம், அவ்வளவுதான். நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இருக்கும் வர இயேசு கிறிஸ்துவை நல்லா கவனித்து பாருங்க. அதான் இந்த எபிரேயர்ல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார். இப்ப நீ காகங்களை கவனிக்கணும், அந்த குணங்களை காகங்களுக்கு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நீ கவனித்து பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை நீ தர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு பரீட்சையை வச்சிருப்பார், ஒரு சோதனை. அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? அவங்க வாயை திறந்து கேட்கிறாங்கன்னா அவங்களா கேட்கல, தேவன் அனுமதித்து கேட்கிறாங்க. அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா கொடுக்காட்டேன், இதுதான் முடிஞ்சது பாருங்க. ஒரு விசுவாசி இந்த மாதிரி யாரும் சொல்ல விரும்பல, ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தாங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எனக்கு என் கையில இருந்தா கொடுத்துருப்பேனாப்பா சொல்லிட்டு பாருங்க. அப்பதான் ஆண்டவர் நல்ல தெளிவாக பேசினார் பாருங்க. அவங்க மூலமாய் உதவி செய்யறதுக்கு எவ்வளவோ பணம் இருக்கு, ஆனா கொடுக்க என்ன இல்ல, மனசு இல்ல. ஆண்டவர் இருதயத்தை சும்மா இல்ல. ஒரு வசதி ஐஸ்வர்யவானா இருக்கிறானா, நீங்க சந்தோஷப்பட்டுறாதீங்க. இந்த ஐஸ்வர்யவானா இருக்கான், உதவி செய்யறானா, உதவி செஞ்சாதான் தேவனுக்கு பிடிக்கும். அவர் கொடுத்த ஐஸ்வர்யம் நல்லதுக்கு பயன்படுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அத்தனை சாபமா போயிடும். இந்த பூமியில கொஞ்ச நாள் இந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, ஐயோ ஐயோ நீ ஐயோன்னு போட்டாலும் உனக்கு அவ்வளவுதான். அவன் கஷ்டப்பட்டான் பாருங்க. ஆபிரகாம் மடியில பரலோக ராஜ்யத்தில் இந்த லாசர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எவ்வளவோ நாம பார்த்தோம் கஷ்டப்படுறவர்களுக்கு. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், வஸ்திரம் இல்லாம இருந்தேன், ஆகாரம் இல்லாம இருந்தேன், காவலில் இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தையா? அதைத்தான் ஆண்டவர் கேட்பார், வேற எதுவுமே கேட்க மாட்டார் ஆண்டவர். இதுல நாம் உண்மையாக இருக்கிறோமா? இதுதான் நாம் பண்ணுகிற நல்ல ஒரு உபவாசம் என்று ஏசாயால நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது அநேகர் சொத்து மேல சொத்து, காரு மேல காரு, அத்தனை வாங்கி வைக்கிறாங்க, உதவி செய்யல. அதெல்லாம் தேவனுடைய ஊழியர் இல்ல, விசுவாசிகள் இல்ல. நம்ம சொல்லிக்கிறலாம், பிசாசு கூட என்னதான் செய்தான், ஆசீர்வதிக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நல்லா இருக்கிறாங்க. நீ நற்கிரியை செய்யலனா உனக்கு கூரை வீடு கூட உனக்கு கிடைக்காது. நீ பண்ற ஜெபம் கூரைக்கு மேல போகாது. நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுது. ஆகவே நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு மேலே கட்டப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 9வது காரியம், 8 காரியத்தை பற்றி நாம் பார்த்தோம். 9வது, காகம் தன் குஞ்சுகளை பாதுகாப்பாக வளர்த்து பறக்கவும் கற்றுக் கொடுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோலவே நாமும் நமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தணுமா இல்லையா? அவன் மனம் போல போகத்தான் செய்வான். கட்டுப்படுத்தி என்ன செய்யணும்? அன்பா சொல்ற பிள்ளைகிட்ட அன்பா சொல்லணும். அடிக்கிற பிள்ளை அடிச்சு என்ன மொழிக்கு கீழே தான் அடிக்கணும். அடிச்சு ஆலயத்துக்கு கூட்டு வந்துடணும். நீ பிள்ளைய நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்தணும். இந்த காகம் பாருங்க, கொஞ்சம் வளர வளர பறக்க விடும், கீழே விழுகும், கல்லு குத்தும், ரத்தம் வரத்தான் செய்யும். பறக்கணுமே, என்னைக்கு பறக்கிறது? நம்ம கையவே எதிர்பார்த்து அநேகர் அப்படிதான். கல்யாணம் ஆகிறோம், அவங்க பேரம்பேத்தி கூட எடுத்துருவாங்க, ஆனா அவங்க தாய் தப்பன் கையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காகம் பாருங்க அப்படி அல்ல. அந்த காகம் நல்ல ஒழுக்கத்தில் அந்த நல்ல பாதுகாப்பாக வளர்க்குது. என்ன காரணத்தை கொண்டு பிள்ளையை விட்டு கொடுக்காது பாருங்க. வேற எதுவும் தூக்க விடாது, எந்த சத்துருவையும் நெருங்க விடாது இந்த காகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலவே நீ நீதியின் பாதையை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து உன் பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்து. அவன் முதிர் வயது ஆகும்போது, அவனுக்கு கல்யாணம் ஆகும்போது, அவனுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது பாருங்க, அவன் பிள்ளைய நடத்த அது ஏதுவாக இருக்கும். ஆரம்பத்துல கசப்பா இருக்கும், நீ பிள்ளைய நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம்
இந்த மாதிரி 10வது காரியத்தை நாம் பார்க்கிறோம். காகம் சுறுசுறுப்பு உள்ள பறவையாக காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். சுறுசுறுப்பு இந்த இடத்துல நீதிமொழிகளோட நாம் பார்க்கிறோம். வந்து எருமிடத்து போய் என்ன செய்ய கற்றுக்கொள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகம் சுறுசுறுப்பு உள்ளதாக இருக்கும். மந்தாங்கு மாதிரி என்ன செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க பிராயிலு கோழியை பார்த்தா ஈஸியா யாரும் சின்ன பிள்ளைய கூட பிடிச்சிருங்க, தவக்கான்னு நடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நாட்டுக்கோழி போல தொட்டா காகம் பாருங்க பிடிக்க முடியாது, அது சுறுசுறுப்பாக இருக்கும். வந்து உனக்கு சுறுசுறுப்பு இல்லைன்னா எறும்பிடத்தை போய் என்ன செய்ய கற்றுக்கொள். காகங்களை கவனித்து பார். இந்த காகம் சுறுசுறுப்பு உள்ளதாக இருக்கும். நாமும் கூட ஆவிக்குரிய காரியங்களில் சுறுசுறுப்போடு உற்சாகமாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 54வது சங்கீதம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 54:6. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அல்லேலூயா. இப்ப உற்சாகத்துடன் நாம் காணப்பட வேண்டும், சுறுசுறுப்பு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 11வது காகம் வந்து பாருங்க இறைய தூரத்தில் இருந்து பார்த்து கண்டுபிடிக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு இடத்துல ஏதாகிலும் இறை இருக்குன்னா அது இருக்கிற தூரம் ரொம்ப தூரம், ஆனா அந்த வாசனை கண்டுபிடிக்கிற அந்த குணங்கள் காகத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் கூட அதுபோல நாமும் கூட புனவாகிய தேவ வசனத்தை வேதத்தில் தேடி தேடி வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 34:16 வாசிக்கிறோம். அதுபோலவே ஆவிக்குரிய ஆகாரமாகிய இந்த உணவை நீ தேடி தேடி வாசிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். போதும், தேடி வாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது காகம். ஒரு காகம் செத்து விட்டால் அது கூடி சத்தம் போடும் என்று நாம் பார்க்கிறோம். அது போலவே நாமும் அழுகிறவர்களோட பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, அழுகிறவர்களோட அழுங்கள் என்று பவுல் சொல்லுவது போல நாமும் கூட ஒற்றுமையாக நாம் காணப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். நீங்க என்ன செய்யணுமா? அழுகணும். ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டா வந்து கக்க போட்டு சிரிச்சிட்டு இருந்தா நிலைமை என்ன ஆகும் பாருங்க. அங்க என்னதுதான் உண்டாயிருக்கு துக்கம். அப்ப சந்தோஷம். ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும்போது துக்கத்தோட முக்காடு போட்டு நீ அழுதனா என்ன நிலைமை? ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார். ஆகவே இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். சந்தோஷப்படுறோட நீ சந்தோஷப்படு. அவங்க துக்கப்படுறாங்களே அதோட துக்கப்படு. அதை பவுல் சொல்றார். நீங்க வீடுகளில் இருந்து வாசிங்க. எப்படியாக ரட்சிப்பு உண்டாக முடியாக. நான் அழுகிறோட அழுதுகிட்டு இருக்கேன், வாய் கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும், அழுதான். நீ அழு, நல்லா மனசு விட்டு அவங்களோட சேர்ந்து அழு. குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா, அது என் குடும்பத்துல வந்த கஷ்டமா நினைச்சு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய். துக்கத்தோடு அதான் பவுல் பாருங்க, இந்த அப்போஸ்தலராகிய பவுல் மாதிரி ஒருவராகி இதுவரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. புதிய ஏற்பாடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு எத்தனோ அடிகள் அடிக்கப்பட்டார். அதனாலதான் சொல்றாரு வந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நீ சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்றார். யாராகிலும் சொல்ல முடியுமா? அவர் தான் சொல்றாரு பாருங்க, அழுகிறோடு நீங்க அழுங்கப்பா, சிரிக்கிறோடு சிரிங்க என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 13வது நாம் பார்க்கிறோம், காகம் தனது எல்லைக்குள் வரும் கழுகை விரட்டி அடிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோலவே நாமும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, விசுவாசத்துல நீ உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு எதிர்த்து, எவனுக்கு எதிர்த்து நிக்கணும்? பிசாசுக்கு நீ எதிர்த்து நிற்க வேண்டும். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. போதும். அப்ப நீங்க வீடுகளில் இருந்து வாசித்து பாருங்க. அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், விசுவாசத்தில் நீ உறுதியா இருக்க வேண்டும். ஆகவே உன் குடும்பத்துக்குள்ள எந்த ரூபத்திலும் பிசாசு வரும். உன் பிள்ளைகளை வழி தவறி நடக்க செய்யறதுக்கு
யார் மூலமாவது வரும். அப்படி வராருன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும் போது கனிகள்னால நீங்க அறிவிங்க, அதை உள்ள விடாதீங்க பாருங்க. வந்துட்டு அப்படி உபதேசத்தை மாத்திர ஜனமும் வீடை தேடி வரும். நீ சத்துருன்னு தெரியாம நீ வாடு உள்ள இடம் கொடுத்து சாப்பாடு போட்டனா அவனுடைய குணங்கள் உனக்கும் வந்து விடும். அதான் பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது, வீட்டுல ஏத்தக்கூடாது என்று அவங்களுக்கு வாழ்த்துதல் ஸ்தோத்திரம் கூட பண்ணக்கூடாதான். வந்து உபதேசத்தை மாறி கொண்டு போற ஜனங்கள் சத்துரு பிசாசு, அதுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. ஆகவே யார் மூலமாவது வந்து என்ன செய்யுது, பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசு உள்ள வந்து ஐயோ விசுவாசி தானே அந்த பாஸ்டர் தானே ஏமாந்து போயிடக்கூடாது. வந்து பாருங்க, அது நம்ம எல்லை கூட விடக்கூடாது. அந்த இருதயம் கூட ஒரு வீடா இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ள எந்த சத்துரும் உள் பிரவேசிக்க நீ சிந்தையில இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல அதையும் பார்க்கிறோம். காகம் த கூட்டுக்கு பக்கத்துல எதையும் விடாது. எந்த பாருங்க பறவையும் இந்த குஞ்சுகளை தூக்க விடாது. அவ்வளவு பாதுகாப்பாய் பாதுகாத்துக் கொள்ளும். நீ யாரையும் நம்பி வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. நல்ல கனி எது என்று ஆவியானவர் உன்னோடு பேசுவார். ஆகவே வந்து பிள்ளைங்க வழி தவறி போவதற்கு நாமே இடம் கொடுத்துடக்கூடாது. செல்போன் மூலமாய் நம்மளே கொடுத்து தொந்தரவு இல்லாம இருக்கு நம்ம கொடுக்கிறோம். அது வழி தவறி கொண்டு போய்விடும். எது மூலமாக பிசாசு கிரியை செய்யும். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைகள் மேல் கவனம் வைக்க வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனை நீ கவனிக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை நீ கவனிக்கணும். என்ன பேசுது, இந்த சுபாவங்களை நீ கண்டறிய வேண்டும். ஆகவே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு மிகவும் அவசியம். அதுபோலவே நாம் ஒவ்வொருவரும் நாம் இப்படி காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது என்னது பார்க்கிறோம், 14 பாருங்க. வந்து காகம் என்ன செய்யுமா, கூட்ட தேவைப்படும் போதெல்லாம் மாற்றி மாற்றி வேறு வேறு இடங்களிலே கட்டும். எத்தனை பேர் அது பார்த்தீங்கன்னு தெரியல, ஆனா நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போலவே நாமும் நம்முடைய கூடும் ஒரு நாள் பூமியிலே இருந்து பரலோகத்திற்கு மாற்றப்படும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:20 சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில். பெரியசாமிபுரத்துல இருக்கா, வேம்பார்ல இருக்கா? நம்முடைய குடியிருப்பு எங்க தான் இருக்கா? பரலோகத்தில் இருக்கிறது. என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காகத்தை கவனித்து பார்க்க வேண்டும் என்று. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. இந்த பூமியில இயற்கையின் சீற்றங்கள் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் அழிவு, எங்கேயும் ஓட முடியாது. எனக்கு போன் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து பாருங்க மழையா பெய்யுது, போற வெள்ளத்துல 10 கிராமம் 20 கிராமம் தண்ணியில மூழ்கி இருக்கு, பாதுகாப்பான இடத்துக்கு வந்துருங்க. எனக்கு போன் வந்துச்சு. நம்ம விசுவாசிகள் நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு எப்படி நான் தாய் போக முடியும் பாருங்க. ஆண்டவர் பாதுகாப்பார். இருக்கிற இடங்கள்ல அங்க போனாப்புல ஆபத்து இல்லையா? நல்லா கவனிங்க. மலைக்கு கீழே இருக்கிற கிராமம் காண முடியல. மலைக்கிட்ட வந்தா ஒரு கொடைக்கானல பார்த்தா 2 கல்லு பலந்துருக்கு. பூமி அதிர்ச்சி. மலைக்கு நீ ஓடுனாலும் எந்த பூமியில எந்த மூலையில போனாலும் ஆபத்து இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் அசைகிற உலகம். வந்து நம்முடைய குடியிருப்பு எங்கதான் இருக்கு? பரலோகம். அது அசையாத உலகம். அங்க போகத்தான் நம்ம பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம். அந்த ஆராதனைக்கு வந்து பாருங்க, நம்ம சரிப்படுத்திக் கொண்டு இந்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறோம் நம்மள. பாருங்க, எங்க பார்த்தாலும் இயற்கையின் சீற்றங்கள். ஒரு மூலமா பாருங்க தேசத்துல யுத்தங்கள், சண்டைகள். எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்ல. மலை அடிவாரத்துல பூமி அதிர்ச்சிகள் வருகிறது. வந்து கடல் ஓரமா இருந்தா பாருங்க சுனாமி வந்து பொங்கிட்டு வருது. நீங்க நல்லா கவனித்து பாருங்க, இந்த பூமியில ஏதாவது ஒரு விதத்துல ஆபத்து வரத்தான் செய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யுத்தங்களின் செய்தியை நீங்க கேள்விப்படுவீங்க, ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காதிருங்கள். நாம் பயப்படக்கூடாது. நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்கு, பரலோக ராஜ்யம். இது நிரந்தரமான உலகம் இல்லை என் ஜனமே. கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். அது எவ்வளவு போட்டி. நன்மை செய்வோம், தானம் தர்மம் பண்ணவும் மறமாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த அழிந்து போறது, எவ்வளவு வீடு மேல வீடு கட்டுறான். ஒரு ஐஸ்வர்யவான இருந்தான், பெரிய பணக்காரன், விசுவாசி. கஷ்டப்படுற விசுவாசிகளுக்கு பாருங்க அது ஒரு வாய்ப்பு தரார். யார்ட்டும் கேட்க மாட்டேன், கஷ்டப்படுறாங்க, கொடு. கோடிக்கணக்கா இருக்கு. இன்றைக்கு செத்தா நீ என்ன சொல்லுவோம், பணமும் போயிடும்.
நிரந்தரம் இல்ல. ஆண்டவர் உணர்த்தினா சொன்னேன், உன்னை ஐஸ்வர்யமான வைக்கிறது உதவி செய்யத்தான். இந்த மனசு இல்ல. சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அப்படியே விலகிட்டேன். பாருங்க, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்ன இந்த உலகத்துல ஒன்றும் இல்ல. ஒரு சாப்பாடு பாருங்க, தொண்டைக்குள்ள போனா என்னது? தங்கமா? நரகல் பாருங்க, தொண்டைக்குள்ள போனா என்னது? அப்படி பாருங்க, உணவு கூட ஆண்டவர் எதை கேட்கிறார்? கஷ்டப்படுறவங்களுக்கு, பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. ஆண்டவர் சொல்றாரு. அந்த மனப்பக்குவம் இல்ல. ஆனா ஆண்டவர் சீக்கிரம் வருவார். பாருங்க, அநேகர் பார்க்கிறோம், குழந்தை இல்லாம இருக்கிறவங்களை நான் அநேகரை பார்த்திருக்கேன். அதுல ஒரு சிலர் தான் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. முக்காவாசி பேர் குழந்தையே இல்லையே, உனக்கு குழந்தை எப்படி உண்டாகும்? குழந்தை உள்ளவர்களுக்கு நீ உதவி செய், குழந்தைகளை நேசி. அதனாலதான் உனக்கு தாமதம் ஆகுது. குழந்தை உடனே கொடுத்துட்டா அதை பக்குவமா வளர்க்க மாட்டேன். வருஷ கணக்கு போயிட்டு, ஐயோ நான் கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன், ஒரு நல்லா கவனித்து பார்ப்ப பிள்ளைய, பராமரிப்ப பிள்ளைய. அப்ப குழந்தை இல்லாதவங்க என்ன செய்யணுமா? குழந்தை இருக்கிறவர்களுக்கு நீ உதவி செய்யணும். அவர் இந்த குழந்தை நேசிக்கணும். உன்னிடத்தில் இருக்கிற குடுங்கள் அப்பவும் கொடுக்கப்படும். நீ கொடுத்தாத்தான் உனக்கு குழந்தைய கொடுப்பார் ஆண்டவர். இது பெரிய ஒரு ரகசியம். குழந்தை இல்லாம யாராகிலும் நீங்க பாத்தீங்கன்னா இது சொல்லுங்க. குழந்தை இருக்கிறவங்களுக்கு கண்ணு முன்னாடியே, வீட்டு முன்னாடியே கஷ்டப்படுறவங்க நிறைய இருப்பாங்க. குழந்தைகளை வச்சு அவங்களுக்கு நீ முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய, தானாவே அன்னது ஆண்டவர் உனக்கு ஆண்டவர் குழந்தையை தருவார். இந்த கற்பத்தை அடைத்திருக்கிறது ஆண்டவர் தான், திறக்கிறதும் கர்த்தர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம நன்மை செய்யணும். அநேகர் பார்க்கிறோம், அப்படிப்பட்ட குழந்தை இல்லாதவர்களும் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாங்க, தண்ணி கூட தர மாட்டாங்க. கஞ்ச பிசினாரிய அநேகர் நாம் பார்க்கிறோம். பாருங்க, அத்தனை ஊழியக்காரர்களும் இருக்காங்க, விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அவங்க அந்த கணக்குல சேராது. அவங்க பாட்டு பூமியில இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒருவரும் தப்பிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரனா இருந்துட்டாலும் ஒண்ணு 40 வருஷம் மக்காக ஊழியம் செஞ்சேன், உன்னை அறியேன், போ ஓரமா போ சொல்லிட்டு உன்னை ஒரு நிமிஷம் கூட முன்னாடி இருக்காது. வசனம் அதுதான் இருக்கு. மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம், அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போ. யார் மூலமாக நான் பேசினேன், உதவி செய்ய முடியாத இந்த குடும்பத்துக்கு நான் நீ உதவி சொன்னாங்க, நீ உதவி செய்யல, இந்த இருதயம் உனக்கு இல்லையே, நான் உன்னை அறியேன், நீ என்னை விட்டு ஒரு நிமிஷம் இருக்காது, அகன்று போ. ஆண்டவர் சொல்லுவார். ஊழியக்காரன் விசுவாசின்னு பார்க்க மாட்டார். ரட்சிக்கப்பட்ட நான் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். இந்த காகம் பாருங்க, உதவி செய்கிறது. அந்த குடியிருப்பு இந்த பூமியில இல்ல. இந்த காகம் கூடு கட்டுறதுக்கு கவலைப்படாது. அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மாத்தி மாத்தி அமைக்கும். அதுபோல நம்ம குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. காகங்களை கவனித்து பாருங்கள் என்று தேவன் நம்மோடு இந்த வேளையில் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்துல நாம் காணப்படுவோமாக. இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். எபேரியர் 11வது அதிகாரம் 33வது வசனம். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இந்த காகம் பாருங்க, கர்த்தரை நோக்கி இருக்கு, ஆகாரத்தை கர்த்தர் தருகிறார். அது போலவே நீ ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இருக்கணும். கர்த்தர் தருவார் என்று நீ விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். உனக்கு விசுவாசம் இருந்தா விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை அவர்கள் ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எழுந்து நின்று இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. உனக்கு விசுவாசம் இருந்தா எதை நீ சாதிக்கலாம். தேவன் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான், நீ உரிமை கொண்டாடணும். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான். இந்த 2024வது வருஷத்துல 12வது மாதத்தை கடைசியில நான் வந்துட்டோம். இந்த 2024வது வருஷத்துல ஆரம்பத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வாக்குத்தத்தம் யாருக்கோ அல்ல, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு. எத்தனை பேருடைய ஜீவியத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது? என் ஜீவியத்துல எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணேன். 3 மாதத்தில் இந்த வசனத்தை நிறைவேற்றினார். நான் தேவனை தரிசித்தேன். பாருங்க, எனக்கு நிழலாயிருக்கிறது நான் பார்த்தேன். பாருங்க, எத்தனை பேர், நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை கேட்டா சொல்ல தெரியுமா? வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நான் சொன்னேன். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிட்டார், அதான் திருப்தியா இருக்கிறேன். வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். உன்னை அதிசயங்களை
காண பண்ணுவேன். மீகா 7:15. உன்னை அதிசயங்களே காண செய்வேன். இந்த வசனம் நல்லா, ஆனா அந்த வசனம் எனக்குள்ள நிறைவேறி இருக்கா? இந்த வாக்கு தத்தத்தை நீ உரிமை கொண்டாடணும். இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் வேற யாருக்கு நான் விட மாட்டேன். நீ எனக்கு தானே கொடுத்த ஆண்டவரே, என் ஜீவியத்தில் நிறைவேறணும், உரிமை கொண்டாடணும், விட்டு கொடுக்க கூடாது. பாருங்க, அவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருப்பாரு. இரண்டாவது, உன் தேசத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள். அடுத்து சொல்லுங்க, தெரிஞ்சவங்க, நினைவு இருக்கிறவங்க சொல்லுங்க. தினேஷ். பகரெல்லாம் கலக்குது. என்னடா நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு வசனத்தை சொல்லி வந்து பாருங்க, கொஞ்சம் அசந்த கண்ணை மூடிட்டுன்னா நழுவி போயிடுவாங்க போலுக்கு, பயமா இருக்கு. ஏன்னா நினையாத நேரத்தில் இப்படிதான் ஆண்டவர் வருவார். இப்ப நம்ம எதிர்பார்த்தோமா? நானே நினைக்கல. ஏன்னா இந்த வருஷ கடைசியில வந்திருக்கிறோம். ஏன்னா உங்க ஜீவியத்தை நிறைவேறி இருக்கு, அது விஷயம் அதுலதான் இருக்கு. பாருங்க, மெயின் அதுதாங்க. வந்து அது நிறைவேறிச்சா, எனக்குள்ள முதல் நிறைவேறிச்சா? இப்ப எனக்குள்ள நிறைவேறினதுனாலதான் நான் சொல்ல முடியுது. அடுத்து, அவர் சொன்னதை செய்யும் போல உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராம். பாருங்க, அதை விசுவாசிக்கும் போதுதான், வாக்கு தத்தத்தை உரிமை கொண்டாடும் போதுதான் நமக்குள்ள நடக்கும். பாருங்க, அடுத்து எல்லாத்தையும் விலைக்கு காப்பார். கேட்டுருவாங்க, நாங்க திரும்பிட்டாரு, பயந்துராது யாரும். ஏன்னா வந்து கேட்கும் போது சொல்ல வந்தது மறந்துடும் பாருங்க, அப்படி ஒரு பயத்துல. ஆகவே நாம் தொடர்ந்து என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடுவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம்? தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வாக்கு தத்தம் எத்தனை பேருடைய ஜீவியத்தில் நிறைவேறிச்சு? நான் கையை தூக்க சொல்ல மாட்டேன், ஆனா அவரவருக்கு தெரியும். ஆனா அந்த இன்னும் டைம் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு வருஷம் பிறக்கிறதுக்கு? முதல் நேரம் ஒரு வாரம் தான் கூட இருக்கு பாருங்க. அப்ப அதுக்குள்ள என்ன செய்யணும்? நீங்க வந்து 2 வாரம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? வந்து தன்னை தகுதிப்படுத்தி, ஆண்டவரே இந்த 2024வது வருஷத்துல கடைசி மாதத்துல 12வது மாதத்துல வந்திருக்கேன் ஐயா, கைவிட்டுறாதீங்க. ஆண்டவர் கூட பேசினார்ல தீர்க்க தரிசன வார்த்தையில, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நீ விசுவாசித்தால் உனக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி தருவார். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் தாமே இந்த கால வேளையில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், இயேசு சென்ற வழியெல்லாம் நீ சிந்தித்து பார், அவைகளிலே நீ நடக்க உன்னை ஒப்புக்கொடு. நம் வேளை 14 குணங்களை பற்றி, காகங்களுக்குள்ள இருக்கிற குணங்களை பற்றி நாம் பார்த்தோம். அது போலவே நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் காகத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசினார், தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே இந்த கடைசி நாட்களும் கூட ஒரு விசுவாசத்துல நாம் இருந்து, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினத வசனத்தை உறுதியா பற்றி கொண்டு விசுவாசிக்கும் போது நம் ஜீவியத்துல நடக்கும். ஆகவே வந்து நாம் விசுவாசத்திலிருந்து தேவனை நோக்கி நாம் காணப்பட்டு இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க, அப்படிப்பட்ட இந்த காகங்களுக்குள்ள இருக்கிற குணங்கள் பற்றி ஆண்டவர் பேசினார். கர்த்தர் ஜெயமாய் நடத்தி நம்மளை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வம் நன்னிதினால் விசேஷித்தவர், ராஜா நானாதை தினம் யோசிப்பவர். தெய்வா நன்னிதினால் விசேஷித்தவர், ராஜா நானாதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே பசுப்புகள் கலந்திட்டாலும் பசுமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே பசுப்புகள் கலந்திட்டாலும் பசுமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாதி நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னே
என் ஜனமே, நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு வைத்து போயிருக்கிற அடிச்சுவடை நீ சரியான முறையிலே நீ பின்பற்றுவாயாக. என்னை நீ கவனித்து பார். விசுவாசத்திலும் என் அன்பிலும் நீ வளர்வாயாக. இது கடைசி காலம் என் ஜனமே. இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே கிருபையின் காலம். என் வருகைக்கு நீ ஆயத்தப்படு. என்று நல்ல சுபாவத்தினாலும் உன் இதயம் நிரப்பப்படட்டும். நீ என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி உன் செவியை விலக்குவது என்ன? நீ தீமையை விட்டு விலகு, நன்மை செய். என் சுபாவத்தினால் நீ நிரப்பப்பட எனக்கு உன் இதயத்தில் இடம் கொடு. என் திருவசனத்துக்கு நீ செவி கொடு. வார்த்தையாகிய நான் உன் இதயத்தில் பிரவேசிக்க வாஞ்சிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். என் மகளை என் வார்த்தைக்கு நீ இடம் கொடு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை சதா காலமும் முடிவு பரியந்தமும் உன்னை வழி நடத்த நான் வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். யாரோ ஒரு சிலர் திருவசனத்துக்கு ஒப்பு கொடுக்கல. முழுமையாக தேவ வார்த்தைக்கு உன் இதயத்தில் இடம் கொடு. கர்த்தர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே துதி கனம் மகிமையும் எல்லாம் அவருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியில ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய், எச்சரிப்பின் வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசின ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீங்களே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். செய்தியின் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தீங்களே ஸ்தோத்திரம். ஆண்டு அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்களே ஸ்தோத்திரம். அந்த காகங்களை கவனித்து பாருங்கள் என்று நீ ஆண்டவர் இந்த வேளையில ஒவ்வொரு இதயங்களும் நீங்க பேசினீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிற நல்ல குணங்கள் வெளிப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, காகங்களை கவனித்து பார்த்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற விசேஷமாய் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த குணங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நீங்க எனக்குள்ள வரும்போது ஆண்டவர் நாங்கள் விசேஷவர்களாக காணப்படுகிறோம். அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ஒவ்வொரு இதயத்தில் நீங்க வந்து விசேஷம் உள்ளவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. என்ன சூழ்நிலையோடு வந்தார்களோ ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனை நீ நிறைவேற்றி தாங்க. நீ நிறைவேற்றி தாங்க, நிறைவேற்றி தாங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, பெரியோர் வர சிறியோர் வர ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நல்ல எதிர்காலத்தை தாங்க. சரீரத்தில் நல்ல சர்வாங்க சுகத்தை தாங்க. ஒவ்வொருவரையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. எல்லாம் தீமையில் என்று விலக்கி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரப்பா. விலக்கி காத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ஒவ்வொருவரையும் வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம்.
எல்லா துதிகன மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.